என்னாச்சு சித்தி? நீங்க ஏன் டிஃபன் சாப்பிடல? வேற என்னமா பண்ண சொல்ற? இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்டு ஹார்ட் அட்டாக் வரணுமா என்ன? நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீயே கொஞ்சம் சாப்பிட்டு பாரு. உருளைக்கிழங்குல அவ்வளவு உப்பு கொட்டி வச்சிருக்கான். என்னால அதை சாப்பிடவே முடியலமா. உங்களுக்கு ஒழுங்கா சமைக்க வராதா? எங்க விருந்தாளிகளை கொல்லணும்னு நினைச்சிட்டீங்களா? எல்லாரும் முன்னாடியும் எங்க மானத்தை வாங்க நினைக்கிறீங்களா? உப்பு எவ்வளவு போடணும்னு கூட நான் சொல்லிட்டு போகணும்? எத்தனை வருஷமா இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கீங்க. இருந்தாலும் பிரிமா பிரிமா உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? உங்களை அக்கா பரவாயில்ல விடுங்க. நீங்க வாங்க, முதல்ல நீங்க ரெஸ்ட் எடுங்க. உடம்பு முடியாம ஆயிட போகுது. ஐயோ வந்திருக்கிறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? சொல்ற பேச்ச கேளுமா சாந்தி. இல்லக்கா, முதல்ல போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ. இல்லைன்னா கல்யாணத்தன்னைக்கு உடம்பு முடியாம போயிடும். உப்பு அதிகமா இருந்தா யார் சாப்பிடுவா? எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க வாங்க. நாங்கெல்லாம் இங்க இருக்கோம்ல. அப்புறம் ஏன் நீங்க டென்ஷன் ஆறீங்க? ஐயோ என்ன பண்றீங்க? எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். நான் சொல்றேன்லக்கா, உங்களுக்கு உடம்பு முடியல. சங்கீதா, இப்ப தண்ணி கொண்டு வா. நிறைய வேலை இருக்கு, எப்படி ரெஸ்ட் எடுக்கிறது? எல்லா வேலையும் தானா நடக்கும். நீங்க பேசாம படுங்க. இன்னாங்க. அம்மா, நம்ம ரெண்டுக்கு ஒரு வண்டி எடுத்தோம்ல, அந்த டிரைவருக்கு பணம் வேணுமா? ஆமால, நான் மறந்தே போயிட்டேன். இத குடுக்குறேன். அடடடா அக்கா, அசையாதீங்கக்கா. ஆனா அந்த நான் எடுத்து கொடுக்கறேன். கொடுங்க, சாவி என்கிட்ட கொடுங்க. சரி. யார் கையில சாவி கொத்து இருக்கோ அவங்களதான் முதலாளின்னு சொல்லுவாங்க சீதா. எடுத்துக்கிட்டியா? நான் போய் பணம் கொடுத்துட்டு வரேன். சரி. அட என்னக்கா நீங்க ஏன் எல்லா பொறுப்பையும் உங்க தலையிலேயே போட்டுக்கிறீங்க? அதான் நான் இருக்கேன்ல. நீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறதால இங்க எதுவும் கெட்டு போயிடாது. இந்த சாவி கொத்த பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, நான் பத்திரமா வச்சுக்கிறேன். இப்ப நீங்க நிம்மதியா ரெஸ்ட் எடுங்க. இங்க அங்க அசைய கூடாது. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன சோம்பேறி ஆக்காம விட மாட்டீங்க போல இருக்கு. சங்கீதா, நீ அக்காவை பாத்துக்கோ. அக்கா, நான் போய் உங்களுக்கு டீ போட்டு எடுத்துட்டு வரேன். சரி. சீதா, நான் சொன்னது வேலை செஞ்சதா? அதுக்கு நான் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் சித்தி. சித்தி, நீங்க ரொம்ப நல்லவங்க. நீங்க மட்டும் இல்லனா இது நடந்திருக்காது. கண்டிப்பா நடந்திருக்காது. வாழ்த்துக்கள்க்கா. நன்றி. அதெல்லாம் இருக்கட்டும்மா. இந்த சாவி கொத்து உன்னோட இடுப்புல இருந்தாதான் அழகா இருக்கும். எங்க காட்டு, உன்னோட இடுப்புல எப்படி இருக்குன்னு பாக்கலாம். இப்ப சொல்லுங்க சித்தி, நான் எப்படி இருக்கேன்? ரொம்ப அழகா இருக்கு.
என் கண்ணே பற்றும் போல இருக்கு. என்னோட அக்கா மட்டும் உயிரோட இருந்திருந்தா அவளோட பொண்ண பார்த்து ரொம்ப பெருமைப்பட்டிருப்பா. அட என்ன சித்தி நீங்க? நீங்களும் என் அம்மா மாதிரி தானே? ஆமாமா. உண்மையை சொல்லணும்னாக்கா நீங்க தான் இந்த வீட்டு மகாராணி மாதிரி இருக்கீங்க. நீங்க தான் இந்த வீட்டு மகாராணி மாதிரி இருக்கீங்க. நீங்க தான் இந்த வீட்டு மகாராணி மாதிரி இருக்கீங்க. மகாராணி சீதாவுக்கு ஜெய். 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 மகாராணி சீதாவுக்கு. ஐயோ சீதா, என்னாச்சுமா? பகல் கனவு கண்டேனா அதான். சுமாரு. அடி ஒண்ணும் படல இல்ல? இல்ல இல்ல சித்தி, அடியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆகாஷ் நீங்களா? இல்ல ப்ளீஸ் ப்ளீஸ் உட்காருங்க. உடம்பு எப்படி இருக்கு சாந்தி? இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. நீங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. என்கிட்ட சொல்லுங்க, நான் செய்யறேன். வேலைக்கு இன்னும் 3-4 பேரை போட்டா போச்சு. ஆனா நீங்க இல்ல வேண்டாம் வேண்டாம், ஆளுங்களை போட வேண்டிய அவசியமே இல்ல. சரி, நீங்க மனோரமாவை கூப்பிடுறதுக்கு ஏர்போர்ட்டுக்கு போகணும்ல? ஆமா ஆமா, நான் போய்கிட்டு தான் இருந்தேன். அதுக்குள்ள போன் வந்துருச்சு. லண்டன்ல இருந்து வர்ற எல்லா ஃபிளைட்ஸுமே டிலேடா வருதா. சரி, நீங்க ஒரு வேலை பண்றீங்களா? சொல்லுங்க. நீங்க ஏர்போர்ட்டுக்கு போறீங்கல்ல, போற வழியில தான் ஸ்வீட் கடை இருக்கு. ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு ஸ்வீட்ஸ் ஆர்டர் கொடுத்துடுறீங்களா? கண்டிப்பா. இருங்க, நான் உங்களுக்கு பணம் எடுத்து கொடுக்கறேன். நீங்க வச்சுக்கோன்னு கொடுத்த பணத்துல இருந்து தான் எடுத்து தரேன். அட, நான் மறந்தே போயிட்டேன். சாவி சீதா கிட்ட இருக்கு. நான் போய் வாங்கிட்டு வரேன். ஒன்னும் தேவையில்லை, என்கிட்ட பைசா இருக்கு. நான் அதுல இருந்து கொடுத்துறேன். நீங்க ப்ளீஸ் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. நான் போயிட்டு வரேன் சாந்தி. எங்க காலத்து கல்யாணங்கள்ல மேல தாளம் எல்லாம் அதிகமா இருக்கும். பாட்டெல்லாம் வேற பாடிக்கிட்டு இருப்பாங்க. ஆமா உண்மைதாங்க. அந்த காலன்றதே வேறதான். அப்ப இந்த மாதிரி சினிமா பாட்டு, டான்ஸ் இதெல்லாம் இல்லவே இல்லையே. அங்க நிக்க கூட இடம் இருக்காது. அக்கம் பக்கத்து கிராமத்துல இருந்து எல்லாருமே வந்தாங்க என்னோட கல்யாணத்தை பாக்கிறதுக்காக. அட யாரா இது? யார் இது தூக்கி போட்டது? பாத்தீங்களா, இந்த வயசுலயும் உங்க மேல பூ கொட்டுது. யார் இந்த வேலையை செஞ்சதுன்னு தெரியல. குமாரி, கோடைய வச்சுக்கிட்டு அங்க இங்கன்னு சும்மா ஏன் சுத்திட்டு இருக்க? நீ போய் பாதாம் போட்டு சூடா எனக்கு பால் எடுத்துட்டு வா போ. சரிங்கம்மா. ஹலோ சீதா தேவி, எனக்கு ஒரு கப் டீ கிடைக்குமா? டீயா? டீ போட்டு கொடுக்கலாம் எனக்கு இப்ப நேரம் கிடையாது. அப்படியா? உண்மையிலே பிஸியா இருக்கியா இல்ல எப்படி இருக்கணும்னு பிராக்டிஸ் பண்றியா? எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. உங்களுக்கு டீ போட்டு கொடுக்கறத விட எனக்கு நிறைய வேலை இருக்கு. ரொம்ப நடிக்காத, எனக்கு எல்லாம் தெரியும். அண்ணி தனியாளா இங்க எங்க ஓடி எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்றாங்க. நீ சும்மா மிரட்டிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்க. நாம பையன் வீட்டு ஆளுங்கிறதுனால எல்லாருக்கும் ஆர்டர் போட்டு மிரட்டிக்கிட்டு இருக்க, அதானே? ஒரு நிமிஷம் இரு. இந்த பீரோ சாவி உங்ககிட்ட எப்படி வந்தது? அது நான் அக்காவுக்கு உதவி பண்ணிட்டு இருந்தேங்க. இந்த சாவியை வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்? அட, நான் மறந்து போயிட்டேன். நான் போய் ஐஸ்காரனை பார்த்துட்டு வரேன். இரு இரு இரு, உண்மையை சொல்லு. அண்ணியா அந்த சாவியை கொடுத்தாங்களா இல்ல நீ கேட்டு வாங்கினியா? உண்மையாங்க, அவங்க தான் இந்த சாவியை கொடுத்தாங்க. அவங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அது வரைக்கும் நான் எல்லாத்தையும் பொறுப்பா பாத்துப்பேங்க. பாத்துக்க முடியுமா?
இப்ப என்ன சொல்ல வரீங்க? பாத்துக்க முடியுமான்னு என்ன அர்த்தம்? பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். நகருங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. எல்லாரும் இங்க பாருங்க, ஆகாஷ் பெரியப்பாவோட யார் வராங்கன்னு பாருங்க. வா பாலு, ஆகாஷ் யாரை கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். என்ன ஆகாஷ்? இங்க பாரு, இப்ப வந்திருக்கிற இந்த பொம்பளை யாரா இருக்கும்? பிண்டு. ஓ மை காட், பிண்டு நீயா? ஹாய், எப்படி இருக்க? மாண்டி. ஆனா மாண்டி, ஓ பிரபுவை தான் அப்படி செல்லமா கூப்பிடுறியா? அது நான் உனக்கு வச்ச செல்ல பேரு, நீ என்ன மறந்துட்டல? உன்னை எப்படி மறக்க முடியும்? நான் என்ன சொல்ல வர்றேன்னா, அண்ணனோட கல்யாணத்துல சந்திச்சோம்ல, உன்னை எப்படி நான் மறக்க முடியும்? உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ என் பின்னாடியே சுத்துவல்ல. பட் பிரபு, இப்ப நம்ம சம்மந்தி ஆயிட்டோம். பட் ஃப்ளர்ட்டிங் இப்பவும் அலௌடு தான். என்னது? ஓ ஓ. வாங்க வாங்க, வணக்கம். என்னோட பேரு சீதா, இவரோட மிஸ்ஸஸ். ஹவ் டு 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 மனோரமா? என்னது? ஓ ப்ளீஸ் கால் மீ மாண்டி. I'm fine. பிரதர், சாந்தி எங்க? மனோரமா. அண்ணி யாருன்னு பாருங்க. வணக்கம் மனோரமா, நீ வந்ததுல ரொம்ப சந்தோஷம். நீ இன்னைக்கும் அதே மாதிரி பிரிட்டியா இருக்க. கார்ஜியஸ். பை த வே, கல்யாண பொண்ணு எங்க இருக்கா சாந்தி? அவ அவளோட ரூம்ல இருக்கா. ஓகே. அவரு அவரு அவர் எங்க? மாப்பிள்ள எங்க? மாப்பிள்ள வந்து என்னோட பையன் தான். என்னோட பையன் மகேஷ். ஓகே ஓகே ஓகே. இப்போ நான் பியூட்டிஃபுல் வைஷ்வா தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். வேர் இஸ் ஷீ? வாங்க, நான் கூட்டிட்டு போறேன். நான் எடுத்துட்டு போறேன். எனக்கு நில்லுங்க. என்ன பண்ற? கூலி வேலையெல்லாம் செய்யாதீங்க, அது செய்யறதுக்கு இங்க ஆள் இருக்கு. இந்த மேண்டி பேண்டின்னு சொல்லிக்கிட்டு அவ பின்னாடி சுத்துற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்தேன். அப்படி சிரிக்கிறீங்க விட்டா ஆகாசத்துல பறப்பீங்க போல இருக்கு. இங்க பாரு, நீ இருக்கிற வரைக்கும் என்னால ஆகாசத்துல பறக்க முடியுமா சொல்லு? அதோட இது ஒண்ணும் கூலி வேலை இல்ல, மரியாதை. அப்படியா? மரியாதையா? அதிதி தேவோ பவ. பெருசு வேதாந்த பேசுறாரு. தம்பி இங்க பாருப்பா, இப்ப ஒரு அக்கா வந்தாங்கல்ல, அவங்களுக்கு பாட்டில் தண்ணியும் கூலரும் ஏற்பாடு பண்ணணும். செஞ்சிடுறியா? நில்லு நில்லு. அக்கா, இந்த பாட்டில் தண்ணி கூலர் எல்லாம் யாருக்காக? அது அந்த மாண்டி, அதாவது மனோரமாக்காக தான். ஆனா எதுக்கு அதெல்லாம்? அவங்களும் மத்தவங்கள மாதிரி தானே. நான் என்ன சொன்னேன்னா, பாட்டில் தண்ணி இல்லாம கூலர் இல்லாம இங்க மத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு மட்டும் நாம அதெல்லாம் செஞ்சு கொடுத்தா மத்தவங்க தப்பா நினைப்பாங்கல்ல. அது மட்டும் இல்ல, அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸ பாத்தீங்கல்ல, சூடு அதிகமா தானே தெரியும். சீதா, அவங்க எங்க இருந்து வந்திருக்காங்கன்னு உனக்கே நல்லா தெரியும். நம்ம ஊர் சூட அவங்களால தாங்க முடியாது, அதனாலதான். அப்படின்னா சரிக்கா, எங்க சித்திக்கு ஒரு கூலர் ஏற்பாடு பண்ணுங்க, அவங்க தப்பா நினைச்சுப்பாங்க. அவ்வளவுதானே? சரி, இங்க பாருங்க, 2 கூலர் ஏற்பாடு பண்ணுங்க. இன்னும் எவ்வளவு நேரம் தான் எடுத்துக்குவீங்க? சீக்கிரம் பண்ணுங்க, நம்ம கிட்ட நேரமே இல்ல. காட், நான் ரொம்ப குண்டாயிட்டேன். வைஷு, மனோரமா ஆண்டி. ஓ சாரி ஆண்டி.
I'm so glad நீங்க வந்துட்டீங்க. உன் கண்ணுல கண்ணீரா? I knew it. I just knew it. எனக்கு அப்பவே தெரியும். ஆகாஷ் உன்னை இந்த கல்யாணத்தை ஃபோர்ஸ் பண்ணி பண்றான்ல? Oh God, அதுவும் இந்த கிராமத்துலயா? Oh, you don't worry doll. நான் ரிட்டர்ன் டிக்கெட்டையும் புக் பண்ணி வச்சிருக்கேன். நான் உன்னை இந்த பேக்வர்ட் ஏரியால விட்டுட்டு போறதாவே இல்ல. ஓ காட்ஜியஸ், லுக் அட் them. நீ இங்க இருந்து தப்பிச்சே ஆகணும். ஜஸ்ட் லைக் காஜல் ஒரு படத்துல தப்பிச்சு ஓடுனால அந்த மாதிரி. ஆனா யாரோட ஓடி போகிறது? ஷாருக் எங்க? ஊ, லண்டன்ல போய் நாம தேடிக்கலாம் வைஷு. அங்க ஷாருக் மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பார்த்து தேடிக்கலாம். அப்புறம் ப்ரோ அங்க வந்து ஒத்துட்டு தான் ஆகணும். போ வைஷு போ. போய் சந்தோஷமா இருன்னு சொல்லுவாரு. Why are you laughing? ஏன் சிரிக்கிற? என்ன நான் சந்தோஷமா இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எனக்கு நம்பிக்கை இல்ல. அப்படியே எழுதிட்டு இருந்த? ஓ அதா, ஏன்னா நான் கொஞ்சம் இரிட்டேட்டடா இருந்தேன். நீங்களே பாருங்க. I put on weight. See? கம் ஆன் வைஷு. இந்த மாதிரி தான் நல்லா கொழு கொழுன்னு இருக்கணும். அத பத்திலாம் கவலைப்படாத. அத விட்டுடு. அவன் எங்க? அதான் அந்த மாப்பிள்ளை பையன். அவன் ஒரு கிராமத்து பையனா? சொல்லு. கொஞ்சம் கிராமத்து பையன்தான். ஐ மீன் வேட்டி சட்டை தான் போடுவான். அதுவும் காலையில எழுந்துச்சு வயல் வேலைக்கு போயிடுவான். But you know what? I like that. I just love him. Oh no, excuse me. பிரபுவோட பையன் இப்படியா? ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெடிஷனல் வேஷ்டி சட்டை டைப்பா? Oh my god, நீ இந்த மாதிரி ஒரு பட்டிக்காட்டு பையனைய கல்யாணம் பண்ணிக்க போற? Yes, because I fell in love. நான் அவனை காதலிக்கிறேன். சரி வாங்க, நான் அந்த கிராமத்து பையனை வேட்டி சட்டையை இன்ட்ரோடியூஸ் பண்றேன். வாங்க, கம். இங்க பாருங்க ப்ளீஸ். நான் அந்த ட்ரெஸ் ஈவினிங் போட்டே ஆகணும். ஆனா இன்னும் நீங்க இதை ரெடி பண்ணவே இல்லையா? 2 மணி நேரமா வந்துடும் சொல்லிட்டே தான் இருக்கீங்க. ஆனா என்ன பண்றீங்க? என்னாச்சு ரத்னா? ஏதாவது ப்ராப்ளமா? நான் வேணா போய் உன் ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வரட்டா? டிசைனர் கடை எங்க இருக்கு? அது ஒண்ணும் இல்லைண்ணா. அந்த ட்ரெஸ் வந்துட்டு தான் இருக்கு. கொண்டு வந்துடுவாங்க. ஒரு நிமிஷம் ரத்னா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா வந்திருப்பா. இப்பவே உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்க போறேன். இன்னொரு வாட்டி என் தங்கச்சியை ஏற எடுத்து பார்த்த உன்ன விஷால பத்தி தான் நான் உங்ககிட்ட உன்னை கேட்க விரும்புறேன். வைஷுவுக்கு உன்னை பத்தியும் விஷால பத்தியும் தெரிஞ்ச விஷயம் உண்மைதானா? சொல்லு ரத்னா. Oh my god. Are you sure honey? நீ கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த கிராமத்து பையன் மகேஷ்காக சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு போறியா? ரத்னா, இது மேண்டி ஆண்டி தானே? ஆமாண்ணா. சரி, இத பத்தி நாம அப்புறமா பேசலாம் ரத்னா. நான் ஏன் எடுத்துட்டு போனோம்? நான் அந்த வயல்லயே போய் சமைக்க போறேன். ஏன்னா அங்கதான் சாணி பேண்டிக்ஸ் வச்சு சமைக்க போறேன். ஆண்டி, மகேஷ் வாங்க போலாம். ஆண்டி வாங்க, கம். வைஷு, மை ஸ்வீட் ஹார்ட், நம்மளோட அந்த ஓடி போற பிளான் இன்னும் ஓபன்ல தான் இருக்கு. இப்ப கூட நம்மளுக்கு இன்னும் டைம் இருக்கு வைஷு. ஆண்டி, ஒரு வாட்டி தான் அவரை பாருங்களேன். அவ உண்மையிலே ரொம்ப நல்லவ. வாங்க. ஆண்டி, இதுதான் மகேஷ். இவங்க தான் என் அத்தை. ஹலோ. ஒன்ன இவ்வளவு நேரம் என்கிட்ட ஜோக் பண்ணிட்டு இருந்தியா?
இந்த பையன் ஊர்க்காரனும் இல்ல வெளிநாட்டுக்காரனும் இல்ல, பெர்ஃபெக்ட் பிளெண்டா இருக்கா. ஸ்வீட்டி, வெல் டன் டார்லிங். போதும் போதும், அவன் புக் ஆயிட்டான். ஆஹா, யாருக்கோ வயிறு எரியுது போல இருக்கு. ஐ சி. ஏய், என்ன பண்ற? உன்னை ஆசீர்வாதம் பண்ற அளவுக்கு எனக்கு ஒன்னும் வயசா இல்ல மகேஷ். நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸ்யா. சோ ஆன்ட்டி, எப்படி இருக்கு என் சாய்ஸ்? Just too good.